Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு குயிக்கா பண்ணக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி தான் பாம்பே சட்னி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ணக்கூடிய சட்னி ஒரு 4 பேர் சாப்பிடலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்துலையும் செய்யலாம் நீங்கள். இப்போ காரத்துக்காக இதோட நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாயை இதோட சேர்க்குறேங்க. 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சட்னி. வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுங்க. நான் மூடி போட்டு மூடி வேக வைக்கிறேன். பாருங்கள், நல்ல தக்காளி வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த சட்னி. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் 1/2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி கொதிச்சிட்ருக்க இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக கடலை மாவு சேர்க்காதீங்க. நான் இப்போ சொன்ன அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடலை மாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. நீங்கள் சால்ட்டெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, குயிக்கான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.